குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ADC1 டிஜிட்டல் 2 இதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சீரியல் கம்யூனிகேஷனுக்கான தியரிட்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷனில் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான கோடு தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் பேர நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் மைக்ரோசிப் எம்பெடரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு எகைன் என்ன பண்ணணும், நம்மளுடைய கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணலாம். பிக் 16F877A அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எகைன் நெக்ஸ்ட்டு ஓகே. இதில் வந்து XCC8 அப்படின்னு நான் கொடுத்துட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட கம்பெனியில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதனால தான் XCC8 நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் TX அப்படின்னு நம்ம நேம் தரலாமா, சீரியல் _TX. ஓகே, ஸ்ட்ரிங்குக்கான ஃபங்க்ஷன் வேணால் பண்ணலாம், இதிலே பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ சீரியல் TX அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகே, அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சீரியல் TXயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நியூவில் போய்ட்டு main.c, அந்த main.c வந்து என்ன பண்ணலாம், நியூ மெயின் அப்படின்னு இருக்கா, அதை என்ன பண்ணுங்கள், நியூ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷன் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஃபினிஷ் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னாச்சு, என்னுடைய ஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இப்போ இதில் என்ன பண்ணணும், நம்ம ஆக்ஸ் இன்க்ளூட் XCC.h அப்படிங்கிற நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன பண்ணலாம், XCC அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃப்ரீ டிஃபைன் டிலே யூஸ் பண்ணோம்ல, அதனால் as define underscore crystal frequency. அப்போ XTAL underscore FREQ. அப்போ ஃப்ரீக்வன்சின்னு போட்டு 4 MHz. ஏன் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை நான் ஆட் பண்ணோம், அதனால் 4 MHz அப்படின்னால 60 வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 60 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. 1 2 3 4 5 6. அப்போ 60 வந்து இருக்குது. அப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண தேவை, இதை வந்து பின் கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. இல்லை சிம்பிளாக தான் கோடிங் ரைட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ ட்ரெஸ்ஸு C. ஓகே, ட்ரெஸ்ஸு C ஈக்குவல் டு 0x00. நான் அதில் என்ன பண்ணல, எந்த இன்புட்டும் அவுட்புட்டும் தான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரிசீவ் இன்டரப்ட் யூஸ் பண்ணும்போது இல்லை ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணும், நம்ம வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம எதுவுமே இன்புட்டாக யூஸ் பண்ணல. இப்போ போர்ட் C ஈக்குவல் டு 0x00. ஏன்னா நம்ம வந்து 0x00 கொடுத்தா தான் என்ன ஆகும், அந்த போர்ட் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு எனேபிள் ஆகாது. ஓகே, நம்ம வந்து கோடிங் எனேபிள் பண்ணிட்டோம், இருந்தாலும் என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம டைம் கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சீரியல் யூனிட் நம்ம வந்து இன்டிமேட் பண்ணணும்ல, அப்போ சீரியல் யூனிட் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதலை. இதான் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்டிமேட் பண்ணலாம் சீரியல். அதே மாதிரி கீழே வந்து ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் சீரியல் யூனிட்டு. ஓகே, சீரியல் யூனிட்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் தான் வரும். இதில் கீழே என்ன பண்ணலாம், ஒரு 20 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கலாம். ஓகே, டிலே _ms ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு 20 அப்படின்னு வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ 20 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ சீரியல் வந்து இன்ஸ்லைஸ் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து போடுறதுக்கு முன்னாடி while of 1. ஓகே, while of 1 தான் நம்ம எதுக்காக ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இன்ஃபினிட்டி லூப் வரைக்கும் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக while of 1 கொடுத்துருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட்டில் TXREG. ஏன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்டர்வல் வேரியபிள் யூஸ் பண்ணணும்னா TXREG அப்படின்னு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ TXREGயில் வந்து நான் EDU ப்ராடக்ட் லேப் அப்படிங்கிறத நான் எழுதணும். அப்போ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் வந்து என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் போகக்கூடாது, சிங்கிள் கோட்ஸ் போடணும். ஓகே, இப்போ சிங்கிள் கோட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணுறேன். அப்போ சிங்கிள் கோட்ஸ் போட்டு நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி என்ன பண்ணணும், EDU ப்ராடக்ட் லேப் ஆரம்பிக்கும் நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ 1. இப்போ EDUPROODUCD. அடுத்து ஒரு சின்ன ஸ்பேஸ், அடுத்து LAP. இப்போ என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் லேப்னு கொடுத்துங்க. இது கீழே என்ன பண்ணுங்கள், ஒரு மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே கொடுங்க. அப்படி நீங்கள் டிலே தரல அப்படின்னா என்ன ஆகுது, உங்கள் ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக அவுட்புட் ஆகுது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் லைனுக்கு ஓடிடும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு 10 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே தரேன். ஓகே, 10 மில்லி செகண்ட்ஸோட ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் கூட நீங்கள் டிலே தரலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், டிலேங்கிறது ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் C. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். E, இதில் D. ஓகே, இதில் U. இங்கே வந்து டிலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணலாம், EDU ப்ராடக்ட் அப்படிங்கிறத PRODUCT
சின்ன ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, சின்ன ஸ்பேஸ் மட்டும் உள்ள ஆட் பண்ணிக்கேன், லேப். ஓகே, நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் தான் தரணும். ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஆயிரும். ஓகே, இப்போ EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், எல்லா லைன்லேயுமே வந்து சம் டிலே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை, நான் சம் டிலே ஆட் பண்ணால் மட்டும் தான் அந்த ப்ரோக்ராமிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலையும் EDU ப்ராடக்ட் அப்படின்னு நான் போட்டேன். லேப் அப்படிங்கிறதுக்கு நான் செமிகோலன் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, இப்போ EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடிங் EDU ப்ராடக்ட் லேபுக்கு அப்புறமே என்ன பண்ணுறேன், ஒரு சம் டிலே வந்து நான் தரேன். ஓகே, எதுக்குன்னு அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வீடியோஸில் வந்து பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ EDU ப்ராடக்ட் லேப்னு வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சீரியல் யூனிட் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாமா? இப்போது Ctrl+C, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், வாய்டு அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, வாய்டு அப்படிங்கிறது கேப்ஸில் வருது. அதனால் என்ன பண்ணுறேன், வாய்டு இந்த எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் கொடுத்துட்டேன். எகைன் இதே ஃபங்க்ஷன் லைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், வாய்டு சீரியல் யூனிட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் எடுத்துகிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிட் ஸ்டேட்டஸ் தானே பார்த்தோம். அப்போ TXSTA இந்த பிட்டுக்கு என்ன வேல்யூ சொன்னோம், 0x24 அப்படின்னு வந்து சொன்னோம். ஓகே, 0x24 அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வேல்யூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா RCSTA ரிசீவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பிட்டு, இதுக்கு என்ன பண்ணோம், 0x90 அப்படின்னு வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா SBBRG, அப்போ சீரியல் போர்ட் பாட் ரேட் யூஐ. ஓகே, இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 25 அப்படின்னு வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 25 வச்சுட்டு எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். அப்போ சீரியல் யூனிட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாமா? ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். அப்போ நம்மளுடைய கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைல் ஆகாதான் செக் பண்ணிடலாம். கம்பைலேஷன் வந்து நமக்கு ஆயிடுச்சு. அப்போ பில்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு இண்டிமேட் ஆயிடுச்சு. இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கான சிமுலேஷன் அவுட்புட் பார்க்கலாமா? இப்போ ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன், நான் வந்து எனக்கு நியூ சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய விண்டோ வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். ஏன்னா சம் டிலே எடுக்கும். ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டில் என்ன பண்ணணும், நம்ம எந்த லொக்கேஷனை சேவ் பண்ணுமோ அதுக்கு ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணுற லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேப்பில் என்ன பண்ணலாம், நமக்கு PIC6F877E இருக்கும். அதில் ப்ரோக்ராம்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் TX அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சீரியல் TXன்னு போட்டுட்டு இதில் என்ன பண்ணலாம், அப்படியே வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் ஃபோல்டர் இதில் வந்து என்ன பண்ணலாம், 168 அப்படின்னு இருக்கா, இதில் வந்து சீரியல் TX அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, சீரியல் _TX அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே அன்வான்டாக இருக்கிற சர்க்யூட் எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். அப்போ டெலிட் ஆகிக்கலாம், செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன ஆகணும், ஒரே ஒரு பிக் மைக்ரோகண்ட்ரோலர் மட்டும் தான் வேணும். மற்ற இங்கே இருக்க எதுவுமே நமக்கு தேவையில்லை. அது என்ன பண்ணலாம், இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். இப்போ ஓகே, எகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணும், காமன்ஸ் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. PIC16F877 பிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி PIC16F877A அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து கோடிங்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து வெர்ச்சுவல் டெர்மினல் தான் வேணும். அதனால் நான் வந்து இது எதுவும் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் PIC16F877A அப்படிங்கிற கண்ட்ரோல் எடுத்து வச்சுட்டு இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ண வெர்ச்சுவல் டெர்மினல் வேணுமோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா வெர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோடு அதை கிளிக் பண்ணிவிட்டு வெர்ச்சுவல் டெர்மினல் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், TX வந்து RXலையும் RX வந்து TXலையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, TX வந்து என்ன பண்ணுறேன் RXலையும். எகெயின் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து 4 MHz வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் 1 MHz செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. 4 MHz செட் பண்ணிவிட்டு சீரியல் TX இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடெக்ஷனில் டெஸ்ட்டு. ஓகே, நம்மளுடைய எக்ஸ்பைல் இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுதா, நமக்கு வந்து அப்படி கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ண வேண்டாம். சம் டிலே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, Ctrl+C. ஓகே, Ctrl+V கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 3000 இல்லைன்னா 2000 டிலேயில் வந்து எனக்கு வெயிட் பண்ண வைக்கலாம். ஓகே, வெயிட் பண்ண வச்சுட்டு நமக்கு பில்ட் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபைல் வந்து பில்ட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபைல் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய சீரியல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எகெயின் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ EDU ப்ராடக்ட் லேப் அப்போ ஒரு டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு.
அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா EDU ப்ராடக்ட் லேப், அதுக்காக தான் என்ன பண்ண இந்த ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து வெர்டிகலாக எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் வெர்டிகலாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அதே இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கோடிங் போட்டு அப்டேட் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வேறு ஏதாவது இந்த வீடியோஸில் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.